தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. ரொம்ப நல்லா ஆச்சு சார். சார், தமிழக அரசியல் சூழல் களம் நிறைய விதத்தில் மாறி இருக்கிறது. இப்போ நம்ம முதல்ல இந்த தமிழக அமைச்சரவை மாற்றம் சார், குறிப்பாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியே இந்த அமைச்சரவை மாற்றமும் வந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த நீக்கம், அதை எப்படி பார்க்குறீங்க சார்? செந்தில் பாலாஜியோட நீக்கம் உச்சநீதிமன்றத்தோட அந்த முடிவுக்கு தமிழக முதல்வர் கட்டுப்பட்டு செந்தில் பாலாஜியை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்கே நடந்திருக்குது. ஸோ உச்சநீதிமன்றத்தோட முடிவுக்கு தமிழக அரசு கட்டுப்பட்டிருக்கு. இதில் அந்த கவர்னர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதில் உச்சநீதிமன்றத்தோட பார்வை தமிழக அரசினோட ஒரு கோரிக்கைக்கு, அவங்களோட கிளைமுக்கு சாதகமாக இருந்தது. சரி. ஸோ ஒரு செலக்டிவாக அதில் ஏற்றுக்கொள்ளவங்க இதில் விமர்சனம் பண்ண முடியாது. அதனால் அவங்க விமர்சனம் பண்ணாமலே செந்தில் பாலாஜி ராஜினாமா ஏற்றுக்கிட்டு அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. இதில் ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு இருக்குன்னு தான் பார்க்கணும். ஜெயலலிதா அம்மையார் அக்யூஸ்டாக இருந்தே சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. ஹேமந்த் சோரன் அக்யூஸ்டாக இருந்தே சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. சிவகுமார் அப்படி இருக்கிறாரு. இப்படி பலரும் அக்யூஸ்டாக இருந்தே முதல்வராட்டம் அமைச்சராட்டம் இருக்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அது இல்லைங்கிறப்ப அது எப்படி சார்? நீதிமன்றம் அதை சொல்லுது. ஸோ தமிழக அரசு கவர்னர் மேட்டரில் சாதகமாக தீர்ப்பு வாங்கின தமிழக அரசு இதை அஜிடேட் பண்ணலை. பண்ணால் உங்களுக்கு அது மட்டும் இதாங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீதிமன்றத்தை சேலஞ்ச் பண்ணாண்டாங்கிற லெவலில் அவங்க அது நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு அட்கர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள கான்ஃபரன்டேஷனுக்கு போகாண்டாங்கிற ஒரு முடிவு எடுத்தால் தான் நான் பார்க்குறேன். பட்டு லீகலாக அவங்களுக்கு ஹோப் இருக்குது, பிரசிடென்ட்ஸ் இருக்குது. ஜெயலலிதா ஒரு பிரசிடென்ட் இருக்குது, சிவகுமார் பிரசிடென்ட் இருக்குது, ஹேமந்த் சோரன் பிரசிடென்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது அதை சொல்லி அவங்க அஜிடேட் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக பேசலாம். பட் அவங்க நீதிமன்றம் சில காரியங்களுக்காக சொல்லியிருக்கலான்னு கருதி அதை விட்டுட்டாங்க. இப்போ திரும்பவும் செந்தில் பாலாஜிக்கு ஜூன் மாதத்துலலாம் பதவி கொடுப்பார்னு சில பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. திரும்ப ஸ்டாலின் அந்த முடிவுக்கு போவாரா சார்? திரும்ப செந்தில் பாலாஜி கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வர அளவுக்கான வாய்ப்பு இருக்கா? பல கேசிய செய்திகள் வந்துட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி இஸ் வெரி பவர்ஃபுல் இன் டிஎம்கே. நம்பர் 1 ஆர்கனைசர். உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவுக்கு அதை டெவலப் பண்ணார். உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலம் சட்டமன்றத்தில் தோற்றிருந்த கொங்கு மண்டலத்தை உள்ளாட்சி தேர்தலில் டெவலப் பண்ணி கொண்டு வந்தது செந்தில் பாலாஜி. தென் ஈரோடு கிழக்கு, அப்போ நானே சொன்னேன் கடும் போட்டினாப்பில் நான் சொன்னேன் செந்தில் பாலாஜிங்க ஒரு ஓட்டு அதிமுக எடுத்தால் 2 ஓட்டுக்கு மேலே எடுக்கணும்னு நான் சொன்னேன். எடுத்து பார்த்துக்கலாம். இந்த கடும் போட்டின்னு சிலவங்க ஒரு மனநோய் மாதிரியே கடும் எதிர்ப்பு கடும் போட்டின்னு சொல்லுவாங்க. இதுவரை அதுக்கு எந்த தரவுகளும் இல்லை. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி ஃபேக்டரில் வட தமிழகத்தில் 10.5 2021 திமுக கழகத்துக்கு ஒரு 5% வாக்கு குறைஞ்சிது. ஆனால் மேற்கு தமிழகத்தில் 5% வாக்கு கூடிச்சு. ஸோ அதுக்கு செந்தில் பாலாஜி கைதுக்குள்ள ஒரு சிம்பதின்னு கூட அதை எடுத்துக்கலாம், அல்லது அவர் ஏற்கனவே உழைத்த உழைப்போட ஒரு பலன்னு கூட எடுத்துக்கலாம். எனிவே செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டின் நம்பர் 1 ஆர்கனைசருங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இது நான் அரவக்குறிச்சியில் ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும்போதே அவர் ரெட்டேல எடுத்ததோட உதயசூரியனில் அதிக ஓட்டு எடுத்தார். அதான் அந்த சிவி சண்முகத்தை கூட நான் ஒரு நக்கல் அடிச்சிருப்பேன். நான் என்கிட்ட அதிகாரம் இருந்தான், அதிகாரம் இல்லாத ஐயா உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கும்போது தான் ஐயா செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சியில் சாய்ச்சிருக்கிறாரு. எங்கிட்ட அதிகாரம் தானே, அதிகாரத்திலேருந்து தோத்துக்கிட்டு சிவி சண்முகம் பேசலன்னு இருக்கு. பட் நான் சிவி சண்முகத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அவரும் நல்ல ஆர்கனைசர் தான். நமக்கும் அவருக்கும் இருக்குது அரசியல் இது இருக்குது, அதை நம்ம பார்த்துக்குவோம். நம்ம எங்கே யாரை விட்டுட்டு போயிருக்கோம், எங்கே கணக்கு திக்காமல் போயிருக்கோம். தர்ம நியாயப்படி நீதி தர்மப்படி சட்டப்படி நாம் அதை பார்க்க தான் செய்வோம். பட் அவர் செந்தில் பாலாஜியை பற்றி அவர் சொன்னோட அந்த கருத்து சரியான கருத்து கிடையாது. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போதே செந்தில் பாலாஜி பெரிய அளவுக்கு ஆர்கனைஸாக இருந்திருக்காரு. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு அந்த மாட்டு வண்டி அதுலேயும் ஆர்கனைசிங் இல்லை பெருசாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கரை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி தன்னோட பொலிட்டிக்கல் லைஃபை ரிஸ்க் பண்ணி நின்னது. பெரும்பாலும் வெள்ளாள கொண்ட அமைச்சர் எல்லாமே
2021 இருந்தவங்க எல்லாமே ஜெயித்துட்டாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் மட்டும்தான் தோத்தாருன்னா செந்தில் பாலாஜி அங்கே நின்ன ஒரு இதுதான். எனிவே தமிழ்நாடு அரசியல் அரங்கத்தில் ஆர்கனைசர்ஸ் வந்து பலரும் வந்திருக்காங்க. காமராஜ் மிகப்பெரிய ஆர்கனைசர், நெடுமாற அண்ணன் ஃபெயிலியர் ஆகிட்டார், அழகிரி அவர் கலைஞர் எதிர்த்து ஃபெயிலியர் ஆகிட்டார். ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிங்கிறது தமிழக அரசியலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அம்சம். வேலுமணி பெரிய ஆர்கனைசர் தான், பட்டு போலரைசேஷனில் அண்ணாமலை கிட்ட அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். விட்டும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஃபெயிலியர் ஆகிட்டார். அதே இது 2021 சக்ஸஸ் ஆனார். 10க்கு அந்த பெல்ட்டே அடிச்சிட்டார். ஒரு இலையில் எடப்பாடி, ஒரு இலையில் பன்னீர்செல்வம் போட்டு அந்த அதர் காஸ்ட்டையும் பன்னீர்செல்வத்தால் அதர் காஸ்ட்டையும் அது வெள்ளாள கொண்டறிஞ்சு போயிடும். பன்னீர்செல்வம் இல்லைன்னா அது ஒன்லி வெள்ளாள கொண்டறிஞ்சு போயிடும். ஓபிஎஸ் இருந்தனால தான் எல்லா ஜாதிக்குமே ஆச்சு. இது இங்கே ஊடகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா இங்கே போட்டுக்கிட்டு திமுக அண்ணா திமுகண்டியோ ஒரே இலையில் ஓபிஎஸும் ஒரே இலையில் இபிஎஸ் இருக்கக்கூடிய அதிமுக மக்கள் பார்வை வேறையா? வெறும் எடப்பாடி மட்டும் இருக்கக்கூடிய எடப்பாடியும் இவர் வேலுமணி இருக்கக்கூடிய அதிமுக மக்கள் பார்வை வேற. இது தெரியும். நம்ம அதை வந்து கிரவுண்டில் இருக்கனால, களத்தில் இருக்கனால அந்த இதை சொல்கிறோம். எனிவே வேலுமணி வந்து ஒரு பெரிய ஆர்கனைசராட்டு 2021 இது பண்ணார். அடுத்தால ஒரு பெரிய ஆர்கனைசராக இருக்கிறவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி. நம்ம யார் மேலேயும் மெரிட்டை வந்து உள்ளபடியே சொல்லலைன்னா நாம தான் தப்பாக போயிடுவோம். எடப்பாடி ஒரு மாவட்ட செயலாளராக பெரிய ஆர்கனைசர். ஜெயலலிதாவுக்கு 2000 அதே மாவட்டத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியலையே சார். ஜெயிக்கலைங்கிறது வேற. திருநெல்வேலியில் எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க? 8% எடுத்திருக்காங்க. அது அவங்கள வச்சு தான் இன்னும் பாடிட்டு இருக்கிறார் எடப்பாடி. அவங்கள தள்ளவும் முடியாது. ராமநாதபுரத்தில் எத்தனை மாவட்ட செயலாளர் இருந்தாங்க? 9% எடுத்திருக்காங்க. இங்கே எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க? இது 13% எடுத்திருக்காங்க. தேனியில் ஸ்ரீநகர் சத்யா பரபரப்பாக தான் இருக்கிறாரு. ஆனால் சத்யா ஒரு லோக்கலாக டிநகருக்குள்ளே இருக்கார். நம்ம யாரையுமே வந்து கரெக்டாக பேசக்கூடிய ஆள். ஆனால் அவரால் தென்சென்னையை வந்து 2ஆம் இடத்துக்கு காப்பாற்றி கொடுக்க முடியலையே, 3ஆம் இடத்துக்கு போயிட்டு இல்லை ஜெயவர்தனன். ஸோ அதை நம்ம பார்க்கத்தானே செய்யணும் விஷயங்களை. அதே வேளையில் சேலத்தில் எடப்பாடி 38% பாமக இல்லாமல் எடுத்துட்டாருன்னா 38% வாக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமலே எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டாருன்னா அது அவர் பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி தானே. வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆர்கனைசர் நம்ம சொல்ல முடியாது. உள்ளாட்சி தேர்தலில் சிவி சண்முகம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அதிக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதனால் மு.க. ஸ்டாலினே அதை வெளிப்படுத்தலைன்னு கூட நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன் திருச்செந்தூருக்குள்ள ஒரு பெரிய பவர். சூழ்நிலையில் அவருக்கு அதை தாண்டி கூட போக முடியல. பெரிய பவராக இருந்தார். ஜெயலலிதா தோக்கும் போது ஜெயித்தார், திமுக கழகம் தோக்கும் போதும் அவர் ஜெயித்தார் உதயசூரியனில். ஸோ அவர் பவர் தான் அனிதா அண்ணன் அந்த திருச்செந்தூருக்குள்ள தன்னை பெருசாக பலப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி கே சார் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய ஆளா இருந்தார். திமுக கழகத்தை வந்து அந்த தெலுங்கு தாய்மொழி சமூக மக்கள் மத்தியில் கே சார் ரெட்டியார் அண்ணன் தான் அதை வளர்த்து இது பண்ணாரு. நீங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தான்னா பொலிட்டிக்கல் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம அதை உள்ளுக்குள்ள இருந்து பார்க்கறதுனால தான் அதை நம்ம கல அரசியல் தெரிஞ்சனால தான் நம்ம அந்த ஆர்கனைசிங் மோட்டிவ்ஸ் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிங்கிறத நம்ம சொல்றோம். சேகர் பாபு வடசென்னையில் இருக்கிறவர், அவர் அதிமுக எவ்வளவு பெரிய ஆர்கனைசராக இருந்தார். இப்போ திமுகக்குள்ள வந்து சேகர் பாபு பெரிய ஆர்கனைசராக இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒருத்தன் ஆர்கனைசராக இருக்கான்னா 24 மணி நேரமும் அரசியலுக்கு செலவழிக்கிறான். ஒரு ஃபைரிக்கா அவன் ஒர்க் பண்றான். சும்மா ஏனோதானா வேலை இல்லை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிற வேலை வேற, ஆர்கனைசருங்கிற வேலை. இந்த இடத்துக்குள்ள தமிழ்நாட்டோட ஆர்கனைசர்ஸ் களத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸில் காமராஜ்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா நெடுமாற அண்ணன் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அழகிரி மிகப்பெரிய ஆர்கனைசர். தென் மாவட்டத்தில் அதிமுகவை வெரைட்டி உண்டு இல்லைன்னு பண்ணி அடிச்சாரு. தென் மாவட்டம் அதிமுக கோட்டைன்னெல்லாம் ஊனி பேசினவனெல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு வெரைட்டி அடிச்சார். ஒரு தென்காசி மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. பட் அவர் கலைஞரை எடுத்துட்டு பொலிட்டிக்கலாக ஃப்ளாப் பண்ணி அவுட் ஆயிட்டாரு. அப்போ திருவாரூர்லலாம் அவர் ஒரு நிற்கணும்னு போய் பார்வையிட்டு வரும்போது பார்த்ததுமே நம்மகிட்ட சொன்னார், நல்ல மனுஷன் ஆளு, ரொம்ப ரொம்ப அழகிரி வக்கீல். அந்த முகங்களை பார்த்தா தம்பி மேல உள்ள பாசம் என் மேல இல்லை, என்ன அவன் விரும்பல, அதெல்லாம் நான் எனக்கு விரும்பல வக்கீல்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை ஜட்ஜ் பண்ணிடுறாருல்ல. கலைஞர் தொகுதியில் திருவாரூர் நிற்கலான்னு பார்த்தா அவர் வந்து இதே வார்த்தை தான் சொல்றாரு, தம்பி அவன் முடிவு எடுத்துட்டான், தம்பி தான் என்ன அவன் எதிர்பார்க்கல, நான் வர்றதா விரும்பலன்னாரு. ஸோ அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிங்கிறதுல பீப்புள் மூட ஜட்ஜ் பண்ணுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம். எனிவே
செந்தில் பாலாஜி தமிழகம் கண்டிடாத மிகப்பெரிய நம்பர் 1 ஆர்கனைசருங்கிறது வெளிப்படையான உண்மை. சார் கண்டிப்பாக இப்போ இதில் வந்து இன்னொன்று மிக முக்கியம் பார்க்க வேண்டியது பொன்முடி அவருடைய அந்த நீக்கம். விழுப்புரத்துக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே நிறைய தொடர்பு இருந்தாலும் இப்போ இந்த பொன்முடியோட அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதானா சார்? அரசியலில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது. பொன்முடி வந்து ஸ்டாலின் முதல்ல கட்சி பதவியில தான் எடுத்தார். ஓகே, எடுத்துக்கிட்டு இவர் திருச்சி சிவா போட்டார். காரணம் கள்ளர்கள் வந்து எடப்பாடியை சிஎம்மா ஓட்டு போட மாட்டாங்கங்கிறத ஜட்ஜ் பண்றாரு முக்குலத்தோர் குறிப்பா ஸ்டாலின். அதனால திருச்சி சிவாவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாரு. நம்போன்றவர்கள் வந்து இந்துக்களை புண்படுத்தின பொன்முடியை மந்திரி சபை விட்டு நீக்கணுங்கிற கோரிக்கையை ஊடகங்களில், வெப் டிவியில், தொலைக்காட்சியில் எல்லாமே நம்ம தொடர்ந்து வச்சுட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து பொன்முடியை நீக்கிருக்காருன்னா உண்மையிலேயே நம்ம கோரிக்கையை ஸ்டாலின் ஏற்றிருக்கிறாரு. இந்துக்களின் உணர்வை மதிக்கணுங்கிற நம்ம கோரிக்கையை ஸ்டாலின் ஏற்றிருக்காங்க. நான் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொன்முடியை இந்துக்களின் உணர்வை புண்படுத்தின பொன்முடியை நீக்கின ஸ்டாலினுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது முத எனக்கு இந்த உணர்வை வந்து பெரிய அளவுக்கு கோபமாட்டு என்கிட்ட காட்டினது நார்வேலை சேர்ந்த என்னோட நண்பன் அன்பு. அவர் அஸ்ட்ராலஜராக இருக்கிறாரு. அவன் ஏப்ரல் 18க்கு மேலே மனோஜ் தங்கராஜ் மந்திரி ஆகிறான்னு கூட என்கிட்ட சொன்னார். அவர் மனோஜ் தங்கராஜ் எழுதி கொடுத்தாலும் சொன்னார். இந்து உணர்வாளர். அப்போ அவர் வந்து திமுகலாம் எதிர்ப்புன்னு கிடையாது யாருக்கும். இவர் இந்து உணர்வாளர். அப்போ இப்படி பேசிட்டாப்புலன்னு சொல்லும்போது ரொம்ப ஆதங்கப்பட்டார். அவர் உணர்வு தான் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இந்துக்களின் உணர்வுன்னு சொல்லும்போது நான் அதை ஊடகத்தில் தெளிவாக வந்து பொன்முடிய மந்திரி சபையிலிருந்து நீக்கணுங்கிறத நான் சொன்னேன். இந்துக்களின் உணர்வை மதிச்சு நீக்கணுங்கிறத நான் எல்லா ஊடகத்திலுமே நான் பேசினேன். இல்லை, அவரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசர், முன்னாள் அமைச்சர், இந்த சீனியர் மினிஸ்டர்லாம் கொஞ்சம் கடிவாளம் போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டாலினோட மூவ் அதை பார்க்க இல்லை. ஸ்டாலின் வந்து தன் உயர்வுக்கு காரணமானவர் பொன்முடி. அதனால பொன்முடியை மந்திரி சபையிலிருந்து டிராப் பண்ணான்னு தான் நினைச்சாரு. அப்புறம் என்ன சார் நம்போன்றவர்களோட கருத்துங்கிறதுல நியாயத்தை உணர்ந்தார் ஸ்டாலின். ரவீந்திரன் துரைசாமி இந்துக்களின் உணர்வுன்னு சொன்னா உண்மையிலே இந்துக்களின் உணர்வை சொல்லக்கூடியவன். ஸ்டாலின் மேல காழ்ப்புணர்ச்சியும் வன்மையும் கொண்டு சிலவங்க வந்து நெகட்டிவா வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பேசக்கூடியவங்க கிடையாது. இந்து உணர்வை வந்து தன்னோட சுய வன்மத்துக்கும் ஜாதிய வன்மத்துக்கும் பயன்படுத்தவும் கூட கிடையாது ரவீந்திரன் துரைசாமிங்கிறது தமிழக முதல்வருக்கு நன்றாகவே தெரியும். அப்போ இந்துக்கள் உணர்வு இதில் புண்படுத்தப்பட்டிருக்கு, இந்துக்களுக்கு வந்து இதில் மன சங்கடப்பட்டிருக்குன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றான்னா அது நியாயம்தாங்கிறதையும் தமிழக முதல்வர் பார்க்குறாரு. உளவுத்துறை அறிக்கைகள், அவரோட அதிகாரிகள் அவருக்கு சொல்றது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. இந்த கற்பூர் கூட்டம், வேலை யாத்திரை, அந்த இதுலலாம் வந்து ஒரு இந்து உணர்வு உள்ளுக்குள்ள இருக்குங்கிறது அவருக்கு தெரியுது. 18% வாக்கு மோடி பிரதமர்னு தேமுதிக இல்லாம மதிமுக இல்லாம கொங்கு ஈஸ்வராண்ணம் இல்லாம ஒரு 10% இல்லாம இந்த மைனஸ் ஆகும்போது 18 அண்ணாமலை எடுத்துட்டாருன்னா ஒரு இந்து உணர்வு தமிழ்நாட்டில் டெவலப் ஆயிருக்குங்கிறது தெரியாத அரசியல்வாதியா? கலைஞர் வந்து திராவிட கழகத்திலிருந்து வந்தவர். அவர் வந்து அந்த கொள்கையில ஊறி தெளிச்சவர். பிள்ளையார் வடியில் இருக்கக்கூடிய பப்பாளி பழம் பத்தி எல்லாரும் கும்பிட போனா உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருப்பேன். உங்க பிள்ளையார் 5 நாள் தாங்குவாரா, அழுகி போக மாட்டாரான்னு அதை அடிப்பார். அது ரேஷனலிசம் இருக்கிற மறுக்க வரல. பட் மக்கள் உணர்வுங்கிறத வந்து அங்க புண்படுத்தப்படுது. ராமர் எந்த கோயில்ல எந்த கல்லூரியில் இன்ஜினியர் படிச்சாம்பாரு, அந்த நெத்தியில போட்டு இருந்தா அது ரத்தமானு கேட்பாரு. பட் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு உள்ள மாறுபட்ட சூழ்நிலையில 2024 மோடி பிரதமர்னு அண்ணாமலை தேமுதிக இல்லாம மதிமுக இல்லாம கொங்கு ஈஸ்வரம் இல்லாம 18% வாக்கு எடுத்துட்டாருன்னா ஒரு இந்து உணர்வு இருக்கு. இந்த ஓட்டரையும் நம்ம கையில எடுக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. சோ கலைஞருக்கு வீகத்துல இருந்து ஸ்டாலினுக்கு வீகம் வேற. தமிழறி மணியும் போன்றவங்க எல்லாம் பழைய காமராஜ் காலத்து ஆளு. கலைஞர் மேலோட வன்மத்தை அப்படியே ஸ்டாலின் மேல காட்டுறாங்க. நான் இதுல ஆணித்தரமா தமிழறி மணியனை குற்றம் சாட்டுறேன். பிரிசனரா பாஸ்டா இருந்து ஸ்டாலின் மாறி இருக்காருங்கிறது கூட தெரியாம அந்த வன்மத்தை வந்து தமிழறி மணியன் காட்டுறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இன்னும் சொல்ல போனா தமிழறி மணியன் வீடு வந்து காலி பண்ண கலைஞர் பெரிய தொல்லை கொடுத்தாரு. ஸ்டாலின் எந்த தொல்லையும் கொடுக்கல. சோ அந்த குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? இப்ப நம்ம இதுல கலைஞரை குற்றம் சாட்டுறேன், ஸ்டாலின் நியாயமா நடந்தாருங்கிறதே நான் சொல்றேன். இப்படி எக்கச்சக்க விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பெருந்தலைவர் காமராஜருக்கு அரசியல் அதிகாரம் தான் கொண்டு வந்தது. கண்டிப்பா அவரால் தான் இன்னைக்கு முக்குலத்துறை வளர்ச்சி பெற்றிருக்காங்க.
வன்னியர்கள் இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்காங்க, 64க்கு மேல பிசியில் வந்த நாடார்கள் இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்காங்க, 74ல் பிசியில் வந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் வளர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா இது அடித்தளம் ஆணிவேர் வந்து பெருந்தலைவர் காமராஜரின் அரசியல் அதிகாரம். நெஹ்ரு கிட்ட போர் பாலிடிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்தார். தந்தை பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார், அது நான் மறுக்க வரல. இப்ப நீங்க 69% இடஒதுக்கீடுனா டிராப்ட் எல்லாம் தயார் பண்ணது வீரமணி தான். எது அதை உறுதிப்படுத்திச்சுன்னா ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் தான் இன்னைக்கு 69% காப்பாத்திட்டு இருக்குது. 40 தொகுதியும் ஜெயலலிதா முடிவு பண்ணுவாங்கன்னு காங்கிரஸ் நரசிம்மராவ் நினைச்சனாலதான் இந்த 63% இன்னைக்கு நம்ம கிடைச்சிட்டு இருக்குது. ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் தான். உயர்கல்வியில பிஜியில வந்து போஸ்ட் கிராஜுவேட் மெடிசின்ல வந்து இன்னைக்கு எம்டிஎம்எஸ்ல 27% இடஒதுக்கீடு கிடைக்குதுன்னா ஸ்டாலின் கையில எம்பி இருந்ததுதான் கிடைச்சது. ஸ்டாலின் அதை கோரிக்கையை எடுத்தாரு. அதை சோனியா காந்தி அம்மையார் வந்து அதை என்டால்ஸ் பண்ணும்போது என் கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்றாருன்னு என்டால்ஸ் பண்ணும்போது உடனே மோடி அதை செய்து கொடுக்கிறாரு. அப்ப காமராஜரின் அதிகாரம் பட்டேலுக்கு எதிராக நெஹ்ருக்கு துணையா நின்னது, காந்தியை எதிர்த்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணி காந்தியை பணிய வச்சு வரராஜ் நாயுடு மூலமா வருத்தம் தெரிவிக்க வச்சது. இந்த பவர்ஃபுல் காமராஜ் சொல்றாரு தமிழ்நாட்டு நலனுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும்னு நெஹ்ருட்ட சண்டை போடும்போது நெஹ்ரு அதை செய்து கொடுக்கிறாரு. காமராஜருக்கு அதிகாரம் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது. வீரமணி 69ல் டிராப்ட் தயார் பண்ணியிருக்கலாம், வீரமணி அந்த கருத்தை பேசியிருக்கலாம். பட் எது உருவாக்குது? ஸ்டாலினுக்கு அதிகாரம். எது உருவாக்குது? ஜெயலலிதாவுக்கு அதிகாரம். எது நமக்கு வெற்றியை கொடுக்குது? காமராஜருக்கு அதிகாரம். அந்த காமராஜருக்கு அதிகாரம் தான் வன்னியருக்கும் ஒரு வாழ்வை கொடுத்தது, முக்குலத்தோருக்கு வாழ்வை கொடுத்தது. சிவி சண்முகம் போன்றவங்களாம் இன்னைக்கு இடஒதுக்கீட்டுல படிச்சு மேல வந்து நிற்கிறதுக்கு காமராஜ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்ததுதான் காரணம். எங்க போனாலும் வண்டி விழுப்புரம் வழியா தான் சார் போகுது. அவர் இல்ல நம்ம மெரிட்ல வந்தேன்னு அண்ணாமலை மாதிரி சொன்னா ஒத்துட்டு போறோம். நமக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? காமராஜ் தானே அதை பண்ணி கொடுத்தாரு. அதுதானே சிவி சண்முகத்துக்கு வாழ்வு. அது நம்ம சொல்ல வேண்டியதுதான். நீங்க அது பெரியாரே அதை சொல்லிட்டு இருக்கிறது நியாயம் இல்லைல்ல. பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார். காமராஜ் தான் அதிகாரம் தான் காரணம், ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் தான் காரணம், ஸ்டாலினுக்கு அதிகாரம் தான் காரணம். இந்த விஷயம் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். நான் பேசுறது காரணம் ராமச்சந்திர ஐயர், திருச்சி வேலுச்சாமி ரெட்டியார் அண்ணன் காமராஜ் தொண்டர். அவரும் அதை ரொம்ப பெருசா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவார். அவர் அந்த இடத்துல பெரியாரை கொஞ்சம் இது பண்ணியே பேசுவார். நான் பெரியாரை மதிச்சு தான் அந்த கருத்தை முன்வைப்பேன். இதை வந்து மு.க. ஸ்டாலின் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்ங்கிறத சட்டசபையில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. கலைஞர் எந்த காலத்தில் இதை அக்செப்ட் பண்ணாரு? சோ அப்போ அந்த குவாலிட்டி சேஞ்ச் ஆஃப் டூ லீடர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும், பேசணும் இல்லையா? நான் கலைஞருக்குள்ள நெகட்டிவா பேசுறேன் எதுக்காண்டாம். 62ல் எல்லாரும் தோக்கும்போது வெற்றி பெற்றது, அண்ணாவே தோக்கும்போது வெற்றி பெற்ற கலைஞருக்கு சாதனைகளை நான் பாராட்ட தான் சொல்லியிருக்கிறேன். பச்சை மையினால் வந்த தோல்வி எல்லாம் பச்சை துரோகத்தால் வந்த தோல்வின்னு டிஆர் பால 35 எம்எல்ஏக்கள் ஓட்ட பெற்று ராஜெளியனை தோக்கடிச்ச கலைஞரை நான் பாராட்ட தான் செஞ்சிருக்கேன். பட் நம்ம காலேஜ் ஸ்பேடுன்னு உண்மை நிலவே நம்ம சொல்றோம். நன்றி சார். நன்றி.